அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு துறவியின் ஆசிரமத்திற்கு அவர் நண்பர் ஒருவர் வந்தார். அவருக்கு உணவு கொடுக்க விரும்பிய துறவி தான் வளர்த்த குரங்கை பார்த்து இலை போடு என்றார். குரங்கு வாழை இலை எடுத்து வந்து போட்டது. உடனே துறவி தன் கையில் வைத்திருந்த பிரம்பால் குரங்கின் தலையில் ஓங்கி அடித்து சாதம் போடு என்றார். குரங்கு சாதம் கொண்டு வந்து பரிமாறியது. திரும்பவும் தலையில் அடித்தார். அவர் சொன்னதையெல்லாம் குரங்கு சரியாக செய்தாலும் அடி விழுந்து கொண்டே இருந்தது. நண்பருக்கு மனம் பொறுக்கவில்லை. ஐயா, குரங்குதான் நீங்கள் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கின்றதே, அந்த வாயிலா ஜீவனை ஏன் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி எதுவுமே பேசவில்லை. சிரித்துவிட்டு பிரம்பை தான் இருந்த பாயின் கீழே ஒளித்து வைத்தார். சற்று நேரத்தில் குரங்கு தாவி பாய்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தவரின் தோளில் ஏறி இருந்தது. காதை பிடித்து இழுத்தது. தலைமயிரை பிரித்து பேன் பார்த்தது. சாப்பிட்ட இலையில் வாளை தொங்கவிட்டு ஆட்டியது. உடனே துறவியின் நண்பர், ஐயோ சாமி, இந்த குரங்கின் தொல்லை தாங்க முடியவில்லை, அடிபோடுங்கள் என்றார் நண்பர். உடனே சாமியார் பிரம்பை எடுத்து குரங்கின் தலையில் அடித்தார். அது போய் ஒரு மூலையில் அமைதியாக இருந்தது. உடனே துறவி சொன்னார், இந்த குரங்கை போலத்தான் மனித மனங்களும் நாம் சொன்னதையெல்லாம் மனம் கேட்டு நடக்கின்றதே என்று விட்டுவிடக்கூடாது. சற்று ஓய்வு கொடுத்தாலும் மனிதனின் மனம் தாவ தொடங்கிவிடும் என்றார். இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் லூக்கா 6:45 நல்ல மனிதன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷங்களில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனிதன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனுடைய வாய் பேசும் என்று பார்க்கிறோம். அதோடு நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.